வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மத்திய அரசு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, கிராஜுவேட்டி பணம் சம்மந்தமான அறிவிப்பு தான். 25 லட்சம் கிராஜுவேட்டி யாருக்கு மட்டும் மத்திய அரசு என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் வரை கிராஜுவேட்டி கிடைக்கும்னு அறிவித்தாங்க இல்லையா. இந்த லிமிட் உயர்வு எல்லாருக்கும் இல்லைன்னு இப்போது சொல்லிட்டாங்க. யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சிவில் ஊழியர்கள், குறிப்பாக மத்திய சிவில் சேவை ஓய்வூதிய விதி 2021 அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள கிராஜுவேட்டி விதிகள் 2021க்குள்ளே வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 25 லட்சம் அதிகபட்சமாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், துறைமுக அறக்கட்டளைகள், இந்திய ரிசர்வ் வங்கி, சுயாதீன நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், மாநில அரசு ஊழியர்கள் சங்கங்கள், இந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு இப்போது உயர்த்தப்பட்ட இந்த 25 லட்சம் கிராஜுவேட்டி வரம்பு கிடைக்காதுன்னு ஓய்வூதியத்துறை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த விளக்கத்தை அரசு இப்போ கொடுத்துருக்குன்னா, அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய தகவல் அறியும் உரிமை சட்டம் விண்ணப்பங்களும் கேள்விகளும் வந்துட்டு இருந்துச்சான். இந்த 25 லட்சம் வரம்பு வங்கிகள், PSU, மாநில அரசுகள் எல்லாத்துக்கும் பொருந்துமானு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் இது மத்திய சிவில் ஊழியர்களுக்கு மட்டும்தான், மற்றவங்க அவங்களுடைய துறை அல்லது அந்தந்த நிறுவனத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு இப்போது உறுதியாக சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கடந்த 2024 மே 30 அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதில் மத்திய அரசு ஊழியர்களோட கிராஜுவேட்டி உச்சவரம்பை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக அதிகப்படுத்தினாங்க. இந்த உயர்வு 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. ஏன் இந்த உயர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்களோட அடிப்படை சம்பளத்தில் 50% தொட்டுச்சு. விதிப்படி DA 50% தொடும்போது எல்லா படிகளும் 25% அளவுக்கு உயர்த்தப்படும். அதன்படி தான் ஓய்வூதிய கிராஜுவேட்டி வரம்பையும் அரசு உயர்த்தியது. ஸோ இப்போது அரசாங்கம் கிராஜுவேட்டி விதிகளில் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கு. இது லட்சக்கணக்கான ஊழியர்களை பாதிக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுபோல் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பற்றி எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.